செம்மையான ஒரு வேலை வாய்ப்போடு தான் நான் உங்களை வந்து செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான அறிவிப்பு. எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சூப்பரான வேலை வாய்ப்பு. அது என்ன அப்படின்றது தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கவுன்சிலர் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இது என்ன கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கவுன்சிலர் இன் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் எடுக்கிறாங்க. இது அப்படியே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வியூ அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த வியூ அப்படின்னு சொல்லி போனோன்னா கவுன்சிலர் போஸ்ட்டுங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, கிராஜுவேட் முடிச்சிருந்துருக்கணும் சோஷியல் ஒர்க்கில், இல்லை சோஷியாலஜியில், இல்லை சைக்காலஜியில், இல்லை வந்து பப்ளிக் ஹெல்த்தில், இல்லை கவுன்சிலிங்காக ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிஜி டிப்ளமோ இன் கவுன்சிலிங் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் நீங்கள் ஏதோ ஒரு என்ஜிஓவில் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது அதிகபட்சமாக 42 வயசு வரைக்குமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. இதுக்கு சேல்ரி எவ்வளோ அப்படின்னா, மாதந்தோறும் உங்கள் கணக்கில் டப்பார்னு 18,536 ரூபா வந்து விழுந்துடும். சரிங்களா மக்களே? கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 10/10/2025 மாலை 5:45க்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அவங்க கேட்டுக்கொண்டிருக்கார்கள். இந்த நீங்கள் இணையதளம் என்ன, நீங்கள் பதிவிறக்கம் செய்கிறதுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, https://coimbatore.nic.in அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. இல்லைப்பா, நான் அந்த வந்து பதிவிறக்கம் நீங்கள் செஞ்சுட்டு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு தான் விண்ணப்பம் அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு ஆவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, 2வது தளம், பழைய கட்டிடம், மாவட்ட ஆட்சியராக வளாகம், கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இன்னும் ஒரு போஸ்ட்டுமே இருக்குது. அது என்ன போஸ்ட்? ஒரு போஸ்ட் இல்லைங்க, எப்படியே பாருங்கள் எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்றது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலிஜிபிள் சைல்ட் லைனுக்காக கேட்குறாங்க. ஓகேங்களா? எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் கேஸ் ஒர்க் பண்ணுறதுக்குமே அவங்க கேட்டுட்ருக்காங்க. இதே என்ன கிளிக் பண்ணால் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிறப்பு சேவைகள் துறையில் வந்து வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. கண்காணிப்பாளர் பணியிடத்திற்கு ஒரே ஒரு வேகன்சி தாங்க இருக்குது. இதுக்குமே 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் உங்களுக்கு 18,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் டப்பார்னு விழுந்துடும். சரிங்களா? அப்போ விண்ணப்பங்கள் வந்து அங்கீகாரப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு 12ஆம் வகுப்பு பெற்றிருக்க வேண்டும் தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது நீங்கள் 12th முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வேறு எதுவுமே கேட்கல. 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு அட்ரஸ் அதே தான், https://coimbatore.nic.in அப்படின்ற ஒரு இணையதளத்தில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. முகவரி என்ன அப்படின்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, இன்னொன்று பாருங்கள், வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு கிணத்துக்கடவு தாலுக்காலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? இன்னுமே இதுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு தாங்க இருக்குது. வட்டாட்சியர் அலுவலகம், கிணத்துக்கடவு வட்டம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது அப்ளிகேஷன் ஃபார்மு வியூ அப்படின்னு கிளிக் பண்ணாலுமே இந்த இடத்துலையும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பிசிஎம் முஸ்லீமில் கேட்டிருக்காங்க, இன்னும் சுழற்சிலையில் கேட்டிருக்காங்க. பொதுப்பிரிவு ஜென்ரல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா, மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஹூ ஆர் கில்டு இன் டிசேபிள்டு இன் வார், ஏதோ போரில் உயிரிழந்து அல்லது ஊனமுற்றவர் குடும்பத்து ஆட்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அட்டவணை வகுப்பினர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல்ட் கேஸ்ட்டு அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் வந்து எம்பிசி டிஎன்சியில் ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது. அப்புறம் பிசி விமென் கேண்டிடேட்ஸ்லேயும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? கல்வி தகுதி உங்களுக்கு 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் கிணத்துக்கடவு வட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடிப்படை விதி 10 படி உடற்தகுதி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதிகபட்சமானது 32 வயதுக்குள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினருக்கு. பிற்படுத்தோருக்கு 39 வயது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பிற்படுத்தோர் முஸ்லீம் கேட்டகரியில் 39ஆக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 42 வயது பட்டியல் வகுப்பினரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா இங்கே இருக்குது எல்லாமே. நீங்கள் வந்து இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்புமே இருக்குங்க. இது என்ன அப்படின்னா,
அதே மாதிரி வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக நார்த் தாலுக்காவுக்கு, கோயம்புத்தூர் நார்த் தாலுக்காவுக்கு வெளியாயிருக்கு. அதே மாதிரி வில்லேஜ் அசிஸ்டண்ட் மேட்டுப்பாளையம் தாலுக்காவுக்கு, அண்ணாமலை தாலுக்காவுக்கு, பேரூர் தாலுக்கா, அன்னூர் தாலுக், சூலூர் தாலுக்கா, பொள்ளாச்சி தாலுக், இது எல்லாத்துக்குமே வெளியாயிருக்கு. சரி, நம்ம பொள்ளாச்சிக்கு தான் வியூ பண்ணி பார்ப்போமே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிராமத்தின் பேர். உங்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 11,100 35,100 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் கடைசி நாள் 15/10/2025 மாலை 5:45 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? சிறப்பு ஊதியம் நான் சொல்லிட்டேன். என்னென்ன கிராமத்தின் பெயர் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 21 கிராமத்தை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? கேஸ்ட் வைஸுமே யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதுமே தெளிவாகவே பிரிச்சிருக்காங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் மக்களே. மறக்காமல் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி மக்களே.